நெல்லை மாவட்டத்தில் 245 முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறிய ஆட்சியர் கார்த்திகேயன், இதுவரை 20 முகாம்களில் 985 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், நெல்லை மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவில் மழை பெய்து வருகிறது என்றும், செவ்வாய்க்கிழமை வரை மழை இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்தார். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களில் மின்தடை செய்யப்பட்டுள்ளது என்று கூறிய மாவட்ட ஆட்சியர், அணைகளிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் 60,000 கன அடி வரை தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை மதியம் வரை மழை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ப மாவட்டம் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு உயர் அலுவலர்கள் தலைமையில் ஒவ்வொரு பகுதியிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு வருவாய், காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, மின்சார வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து அந்தந்த பகுதிகளிலே பணிகளை செய்து வருகிறார்கள். அதேபோல பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இது 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் இது வரலாறு காணாத ஒரு மழை என்பதாலும் ஒரு சில இடங்களில் மின்தடை இருக்கிறது. அதுவும் கூட உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களில் மின் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் காலையில் மழை நிற்க மின்சாரம் மீண்டும் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு.